பாஜக எதிர்ப்பு அது தீவிரப்படுத்துவதன் மூலமாக 26ல் திமுகவுக்கு பொலிட்டிக்கல் கெயின், எலெக்ஷன் கெயின், அதுக்கு ஸ்பேஸும் பாஜக ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கா? அப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேசிட்டு இருக்கும்போது கடந்த கால தேர்தல் வரலாறுகளை பார்த்து தான் திமுக ஒன்றும் அவ்வளோ கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு எங்கள் தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அவ்வளோ கம்ஃபர்ட்டா இல்லைன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? திமுக இல்லை, ஹிஸ்ட்ரி வைஸே சொல்லிடுறேன். நான் இப்போ 67லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன். கடந்த 50 ஆண்டுகளில் 2வது முறை கூட அவர்கள் ஒரு தடவை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 3 முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறார்கள். 84, 91, 2001. அதே மாதிரி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பெரும்பான்மையான சமயங்கள் எம்ஜிஆருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 89ல் வந்து கட்சி பிளவுபட்டது அதிமுக. அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க. 2021லே பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் 2ஆக பிளவுபட்டது. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் எதிர்க்கட்சி முகாம் வந்து நிலைக்குலைந்து போயிருக்கும்போது வேறு வழி இல்லாமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்த வரலாறு இருக்கே தவிர திமுகவை விரும்பி மக்கள் போய் தேர்தலில் தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகளில் வரலாறு கிடையாது. அப்போது கடந்த 3 தேர்தல்களாக, அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 பாராளுமன்றம், இது 3லுமே இவங்க வந்து மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அறுவடை செஞ்சு இன்னைக்கு வந்து ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிரதானம் வந்து அதிமுக எதிர்ப்பு தான் இத்தனை தேர்தல்கள்லையுமே. நிச்சயமா அதான் சொல்றேன் நான். அதிமுக பாஜக கூட்டணின்னு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதுங்கிறது சாதகமா இருக்கு. கரெக்ட். அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா சமீபத்தில் நினைக்கிறாங்களா? கை கொடுத்திருக்குன்றார்ல ரகு. இல்லை, கை கொடுத்துருக்குன்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் எங்களுடைய பார்வை என்னன்னா, இவங்க இவ்வளோ பதற்றம் அடைந்து இதை பற்றியே பேசிட்டு இருப்பதற்கான காரணம் 2 பேரும் ஒருவேளை சேர மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் இருந்துட்டு இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறமா அது எங்கே ஒரு வலிமையான கூட்டணியாக மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருப்பதாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதை பறைசாற்றும் வகையில் சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய அந்த சர்வே எடுத்தாங்க. அதில் கூட வந்து கிட்டத்தட்ட 50% மக்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ கூட்டணி அறிவிச்சப்பவே இப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது அடுத்த 10 மாதங்களில் இவர்களுடைய ஆட்சி இன்னும் இருக்குது, அதுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், அப்புறம் எங்கள் கூட்டணி இன்னும் பலமடைந்து பல கட்சிகள் வருது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறும்போது திமுக பயப்படுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு இல்லாமல் அந்த கனவு தகர்வதற்கான அறிகுறிகள் அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பேசுறது. குறிப்பாக முதல்வர் உங்கள் பாலிசிஸ் கூட திமுக எதிர்நிலையில் இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையோ, தொகுதி மறுவரையோ, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆளுநர் எதிர்ப்பு, இந்திக்கான எதிர்ப்புன்னு எதிர்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் அதிமுகவும் சேர்த்தே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆளுநர் வந்து தன்கர் அழைச்சிட்டு வர்றாருன்னா அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பேச வேண்டியது இருக்குது. அந்த நிர்பந்தம் வந்து கூட்டணிக்கு பலம் சேர்க்குமா இல்லை பலவீனமாக இருக்கு? இல்லை, இது புதுசு எதுவுமே கிடையாது. 50 ஆண்டுகளாக எடுக்கக்கூடிய விஷயம் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2021லே வந்து நீங்கள் நீட் விஷயமாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இது எல்லாமே ஏற்கனவே பேசி சலிச்சு போன விஷயங்கள் தான். ஒன்றும் புதுசாக வந்து முரண் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ தன்கர் விஷயத்தில் எல்லாரையும் பேசினது. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க. சுபாஷினி விஜயகுமார், பினிதா ஜெய்ஸ்வால் ரொம்ப மிக தெளிவாக இந்த கவர்னர் விஷயத்தில் அவர்கள் சொல்வது என்னவென்றால், மொத்தம் 22 அரசு பல்கலைக்கழகங்களில் 20 பல்கலைக்கழகங்களுக்கு இன்றும் ஆளுநர் தான் வேந்தராக இருக்கிறார். ஒருவேளை திமுகவிற்கு மொத்தமாக ஆளுநரை நீக்க வேண்டும் என்றால் மேற்கு வங்கத்தில் செய்த மாதிரி வேந்தரே முதல்வர் அப்படின்னு அறிவிச்சிருக்கலாம். ஆனால் மாறாக இந்த 10 சட்ட மசோதா உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது. வேந்தராக முதல்வரை அறிவிக்கவில்லை. அந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து முதல்வருக்கு மாற்றி இருக்கின்றது. திமுக கையாண்டுக்குதல் அவங்களுக்கு சாதகமா கையாளுது. அவங்க தரப்பு நியாயத்தை மக்கள் மன்றத்தில் வைக்கிற போது அதுதானே எடுபடும். பத்திரு பிரியன் அதுதானே சொன்ன. கரெக்ட். அது அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு நிச்சயமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா லீகலா உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் தான் அவங்களா பிரச்சாரம். இதுக்கு சம்பந்தம் இல்லை. உச்சநீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை வரையறை செய்கிறது அந்த சட்ட மசோதா மூலமா. இப்ப நீங்க அவர்கிட்ட பேசும்போது சொன்னீங்களா, இதை எதிர்த்து தமிழக அரசு இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலன்னு. இனிமேலும் கொடுக்க போறது கிடையாது. ஏனென்றால் லீகலி அவர் சான்சலரா இருக்கிறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக அவர் ஆளுநரா இருக்கும் போதும் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார். இது 5வது ஆண்டாக மாதிரியான நபர்கள் இது வரைக்கும் வந்ததில்லை இல்லையா? இந்த முறை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குது. உடனே தன்கர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றாரு. திரு RN ரவி போய் தன்கரோட சந்திப்பு நடத்துறாரு. துணைவேந்தர்கள் மாநாடு அறிவிக்கப்பட்டு தன்கர் அழைக்கப்படுறார். அடுத்தடுத்து நடக்குதுன்னா அப்போ இதை வச்சு ஏதாவது பாஜக தரப்புல ஒரு
அழுத்தம் கொடுக்குறீங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஆளுநருடைய முடிவு. அவர் 20 பல்கலைக்கழகங்களின் வேந்தராக அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவ்வளவுதான். அது வந்து ஒருவேளை இவர்கள் சட்ட ரீதியாக தவறு இருக்குதுன்னா இதர் ஒப்பீனியன் சொல்லட்டும். அவர் ஒப்பீனியனே சொல்லன்றப்போ இதுல சட்டப்பூர்வமாக எந்த சிக்கலும் இல்லை அப்படின்றது தெரியுது. இது மீறி எங்களுக்கு இதுல கருத்து சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் சார். ஒரு வேந்தரா வந்து ஒரு துணை வேந்தர்களை கூப்பிட்டு பேசுறது ஓகே, டெக்னிக்கலா அவர் கூப்பிடலாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவர் என்ன பேசுறார்? மாநில அரசோட கொள்கைக்கு எதிராக பேசுறாரு. மும்மொழி கொள்கையை மாநில அரசு எதிர்க்கிறது, இந்தியை எதிர்க்கிறது. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க கிட்ட போயிட்டு மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறீங்க, சான்ஸ்கிரிட்டை பத்தி பேசுறீங்க, இந்த திராவிட இயக்கங்களை பத்தி பேசுறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. நீங்க அப்போ இந்த அரசோட கொள்கைக்கு விரோதமா நீங்க எப்படி பேச முடியும்? ஒரு மாநில கவர்னர் அந்த மாநில கொள்கைக்கு ஏற்றபடி தான் இங்க இருக்க முடியுமே தவிர, பேச முடியுமே தவிர வேற விதமா வேற டோன்ல பேச முடியாது ஆக்சுவலா வந்து. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் ஒரு காலேஜில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஒரு முழக்கத்தை கொடுத்திருக்காரு சார் பசங்களை பார்த்து. அவர் என்ன இந்த மாதிரி மத ரீதியான முழக்கம் ஒரு கவர்னர் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அவர் வந்து ஒரு இந்துத்துவாவோட ஒரு வாரியர் மாதிரியே இருக்கிற வீரர் மாதிரியே செயல்படுறாருங்க. அவருக்கு ஏற்ற மாநிலம் இது இல்லை. அவருக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களில் போனார்னா அவருக்கு ஏற்றபடி செயல்படலாம். இது இந்த மாநிலம் வந்து எதிர்கட்சி ஆளுற மாநிலம். அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரியான வழிகாட்டியா இல்லாமல், சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி வழிகாட்டியா இல்லாமல், ஆலோசகராக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தனி ட்ராக் எடுத்து நீங்கள் போறீங்கல்ல, அது வந்து ஜனநாயகத்துக்கு கொஞ்சமும் ஏற்புடையது அல்ல.